This video sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அனைவருக்கும் ஆரூர் புகழேந்தின் அன்பு வணக்கங்கள். நாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து நிறைய கதைகளையும் உண்மை சம்பவங்களையும் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு துறவி அப்படியே காட்டு வழியாக நடந்து போயிட்டுருக்கிறார். அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது அவருக்கு எதிர்த்தாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பசியோடு ஒரு சிங்கம் நிற்கிது. இது வரைக்கும் நமக்கு உணவு கிடைக்கலையே அப்படியே ஏக்கத்தோடு நின்றுட்டுருக்க அந்த சிங்கம் இந்த துறவியை பார்த்தோன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு நமக்கு ஒரு நல்ல உணவு கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் துறவியை தாக்கிறதுக்கு தயாராக வருது. அந்த நேரத்தில் துறவி என்ன பண்ணுறார் அப்படின்னா கடவுளை நோக்கி வேண்டுறார். ஐயோ கடவுளே, தெரியாமல் இந்த வழியாக மாட்டிக்கிட்டேன், எப்படியாவது இந்த சிங்கத்துக்கிட்டேருந்து என்னை நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட துறவி என்ன பண்ணுறார் அப்படின்னா சத்தம் போட்டு வேண்டுறார். கண்ணை மூடி கண்ணை மூடி வேண்டிய பிறகு திரும்ப கண்ணை திறந்து பார்க்குறார், சிங்கத்தை காணும். துறவிக்கு ஒரே மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி கடவுளே, என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, என்னை தாக்க வந்த இந்த சிங்கத்தை தாக்காமல் எங்கேயோ நீங்கள் வேறு திசையில் அனுப்பி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிவிட்டு இந்த சிங்கம் எங்கேயாவது இந்த பக்கம் இருக்குதான்னு சொல்லி பார்க்குறார். முன்னாடி பார்க்குறார், முன்னாடி சிங்கம் இல்லை. பின்னாடி பார்க்குறாரு, பின்னாடி சிங்கம் இல்லை. சைடில் 2 பக்கம் பார்க்குறார், 2 பக்கம் சிங்கம் இல்லை. கடைசியாக கடவுளுக்கு விழுந்து வணங்கி நன்றி சொல்லலான்னு கீழே குனிஞ்சு பார்க்கும்போது இவருக்கு கீழே அந்த சிங்கம் படுத்து கிடக்குது. இப்போ உடனே கடவுளை பார்த்து திரும்ப துறவி சொன்னார், கடவுளே ரொம்ப நன்றிப்பா, தாக்க வந்த சிங்கத்தை நீங்கள் தாக்காமல் தடுத்து நிற்பாட்டினது மட்டுமல்லாமல் மனிதர்களை போட அந்த சிங்கத்தையும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தியானம் பண்ண வச்சுட்டீங்க, ப்ரேயர் பண்ண வச்சுட்டீங்க. அதனால் ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்னு சத்தமாக சொன்ன உடனே சிங்கம் சொன்னது, நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் சாமி, ஆனால் அடுத்தவர்களுடைய ப்ரேயருக்கு, அடுத்தவர்கள் இறைவனை வழிபாடு செய்வதற்கு தடையில்லாமல் தொந்தரவு இல்லாமல் ப்ரேயர் பண்ணுங்கள். நானும் கடவுளை ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிறேன், அதனால் என்னுடைய ப்ரேயருக்கு நீங்கள் எந்த விதத்திலும் இடைஞ்சல் இல்லாமல் சாமி கும்பிடுங்க அப்படின்ன உடனே துறவி சிங்கத்தை பார்த்து கேட்டார், உனக்கு என்னப்பா, உனக்கு என்ன சிங்கம் கடவுளை நோக்கி ப்ரேயர் பண்ணுற அப்படின்ன உடனே அதுக்கு சொன்னது, நான் 2 நாள் சாப்பிடாமல் இருந்தேன், ஒரு நல்ல உணவை கொடுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் கடவுள் உங்களை அனுப்பி வச்சுருக்கிறாரு, அதனால் உங்களை கடித்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி உணவை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லலான்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்ன உடனே இந்த ஜென்மதத்தினுடைய கதை இதோடு முடிஞ்சு கீழே ஒரு வரி எழுதியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, துறவி தன்னை சிங்கம் வேட்டையாடலைன்னு சொல்லி அங்கே கடவுளை வேண்டார், தனக்கு நல்ல உணவு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சிங்கம் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்குது. அதனால் அந்த கதையினுடைய கடைசி வரியில் இப்படி எழுதியிருக்கும். என்ன எழுதியிருக்குது அப்படின்னா, பாவம் கடவுள் அப்படின்னு சொல்லி. இப்போ கடவுள் யார் பக்கம் நிற்பார் அப்படின்னா, யார் வலிமை உடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க பக்கம்தான் கடவுள் இருப்பார். ஒருவேளை இப்போ இந்த துறவியினுடைய கையில் ஒரு ஆயுதம் இருந்து அந்த ஆயுதத்தால் சிங்கத்தை வேட்டையாடலாங்கிற சூழ்நிலை வந்ததுன்னா கடவுள் துறவி பக்கம் நிற்பார். ஒருவேளை சிங்கம் வலிமையுடையதாகவே இருந்து துறவியை தாக்கி சாப்பிட போகுது அப்படின்னா கடவுள் இப்போ சிங்கத்தின் பக்கம் நிற்பார். அப்போ கடவுள் எப்போதும் யார் பக்கம் நிற்பார் அப்படின்னு அந்த ஜென்மதத்தினுடைய கதை சொல்லுதுன்னா, யார் முயற்சி உடையவர்களாக இருக்கிறார்களோ, யார் அறிவுடையவர்களாக இருக்கிறார்களோ, யார் வலிமையுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களின் பக்கம் கடவுள் நிற்பார் அப்படிங்கிறது தான் இந்த ஜென்மதத்தினுடைய கதை நமக்கு சொல்லக்கூடியது. நன்றி, வணக்கம்.